ஏற்கனவே திமுக மீது கடும் கோபத்தில் இருக்கிற விஜய் இந்த சம்பவத்துக்கு பிறகு இன்னும் உக்கிரமாகிறார். 2026 ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று அதான் சார், இப்போ விஜயுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏதாவது அந்த கை ஏதாவது பின்புலமா இருக்குமா சார்? இவங்களோட கூட்டணி வைக்கும்போது என்ன நடந்துருவீங்க? அதிகபட்சம் செல்வ பிறந்தைக்கு ஒரு மந்திரி பதவி கொடுப்பீங்க, அவ்வளோதானே. அதனால் ராகுலுக்கு என்ன லாபம்? நாம தனியான்னா கூட முதலமைச்சர் ஆயிடலான்னு அவர் நம்புறாரு. 100% வெற்றி நமக்கு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயுடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாளா வீட்டில் முடங்கிட்டார். இது எப்படின்னா தனக்கான தலைவன் தனக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி முன்னால் நிற்கணும்னு தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவர் போய் ஓடி ஒதுக்கிட்டு இது மாதிரி நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் நமக்காக நிற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? கட்டாயமாக அது ஒரு பெரிய கரும்புள்ளி தான். விஜய் மட்டும் இல்லை, விஜய் அந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் யாருமே எந்த ஆக்டிவிட்டிஸுமே ஈடுபடலை. திடீர்னு இன்னைக்கு பொதுக்குழுவில் எல்லாரும் உற்சாகமாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி ஒரு நிகழ்வு இன்னைக்கு பொதுக்கூட்டத்தில் பார்க்க முடிஞ்சது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வளர்ந்து யாருமே இல்லாமல் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது நீங்கள் யாருமே வேணாங்கிறாரு, அவங்களை வெறுக்கிறாரு. ஏனியாக இருந்தவங்களை எட்டி உதைப்பதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஆனால் அந்த ஏனி எவ்வளோ உதவாங்கினாலும் தலைவன் பாதம் என் மேலே பட்டுச்சு பத்தியா அப்படின்னு சொல்கிற கூட்டமாக இருக்கு. நாளைக்கே அஜித் அரசியலுக்கு வந்தால் கூட ஒரு நாள் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. எல்லா முடிவுகளையும் விஜய் தான் எடுக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு குழந்தையெல்லாம் கிடையாது. இன்னொன்று சினிமாவில் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரைப்பட விமர்சகரும் பத்திரிகையாளருமான திரு அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், செப்டம்பர் 27 கரூர் சம்பவத்திற்கு பிறகு பொதுவெளிக்கு வருவதையும் பேசுவதையும் தவிர்த்து வந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு தாவேக்கா சார்பில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் இப்போ இந்த இத்தனை நாள் இடைவெளி, இத்தனை நாள் மௌனம், அந்த மௌனத்தையே ஒரு பெரிய புரட்சியெல்லாம் ஆதவர்ஜுன் சொன்னார். பட் இந்த மௌனம் இருக்கு இல்லையா, அது சொசைட்டியில் நிறைய வதந்திகளை கிளப்பி விட்டுச்சு. அது திட்டமிட்டு கிளப்புனாங்களா அல்லது ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி தான் விஜயினுடைய எதிர்கால செயல்பாடுகள் இருக்கும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. விஜய் கட்சியை கலைக்க போகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு அது போச்சு. அவருடைய மௌனம் கடும் விமர்சனத்துக்கு விமர்சனத்துக்கு ஒரு பக்கம் ஆளாச்சு. இந்த மாதிரி அமைதி நிறைய யூகங்களுக்கு வழிவகுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2000 பொதுக்குழு உறுப்பினர்களை வர வச்சு ஒரு சிறப்பு பொதுக்குழுன்னு கூட்டி நிறைய பேசியிருக்கிறாரு. முக்கியமாக அவர் இன்னும் நிறையா பேசியிருக்கணுங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இப்போ இந்த கோவை சம்பவம் இல்லாமல் நம்ம பார்க்குறோம், அதெல்லாமே இந்த நிகழ்கால அரசியலுக்கு வரல. அவர் மீண்டும் அந்த கரூர் சம்பவத்திலே இருக்கார். சுற்றி அங்கேயே தான் போகுது அவருடைய தாட்ஸ் எல்லாம். அதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே என்ன சொன்னாங்க, இங்கே நம்முடைய திமுக கவர்மெண்ட்டை அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கங்கிறத அவர் விழாவாரியாக விளக்குனார். அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு விளக்குனார். கிட்டத்தட்ட எல்லாமே அதை லைவ் பண்ணாங்க. தமிழக மக்கள்கிட்டயே அவர் கொண்டு போய் சேர்த்த மாதிரி தான் அதோடைய அர்த்தம். எனக்கு தெரிந்து இது அனுமதிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா இப்போ இந்த பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தை அவர் சந்திக்கும் பொழுது யாருமே வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அது வேற ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட இருந்திருக்கலாம். இப்போ நம்ம ஒரு நல்ல நோக்கத்துக்கு கூட செய்கிற ஒரு விஷயத்தை வெளியில் ஒரு விமர்சன ரீதியாக வேறு மாதிரி கொண்டு போவாங்கலாம் அவர் நினச்சிருக்கலாம். பட் அதனால் வேண்டான்ட்டார். பட் இது மக்களுக்கு போகணும்னே அனுமதிச்சிருக்காங்க. அதுதான் அவர் பேச வந்ததை பேசியிருக்கிறாரு. இன்னும் நிறைய பேசியிருக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சார், அவருடைய பேச்சில் கவனிச்சிங்கன்னா முதலமைச்சரையும் திமுகவையும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அதுவும் பர்டிகுலராக முதலமைச்சர் குறித்து பேசும்போது உச்சபட்ச ஆணவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, இந்த கரூர் சம்பவமே திட்டமிட்டு நடத்தப்பட்டதுங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. அவருடைய கட்சிக்காரர்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அது உண்மை எது பொய் எதுங்கிறத நீதிமன்றம் முடிவு செய்யும். அந்த விசாரணை குழுலாம் இருக்குது. ஸோ இவங்க தான் அது என்னங்கிறத கொண்டு வரணும்.
பட் அவங்க தரப்புல இது ரொம்ப நம்முடைய வேகத்தை தடை செய்வதற்குன்னே செய்யப்பட்ட ஒரு சம்பவம் அப்படிங்கிறத உறுதியா நம்புறாங்க. அப்ப ஏற்கனவே திமுக மீது கடும் கோபத்துல இருக்கிற விஜய் இந்த சம்பவத்துக்கு பிறகு இன்னும் உக்கிரமாகறாரு. ஸோ அதுதான் வந்து இங்க அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிதான் வெளிப்பட்டுச்சு. அதான் சொல்றாரு, அந்த திமுக தாவேக்கா தான் போட்டி 2026 அதுதான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. இந்த முறை நான் இன்னும் வீரியமா செயல்படுவேங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வீரியம் என்ன, எப்படியெல்லாம் நம்ம திட்டங்கள் இருக்குங்கிறத கூட அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்னொன்று, இப்போ தொடர்ந்து வந்து பொதுக்கூட்டங்கள் இவங்க நடத்த தான் போறாங்க. இப்போ இந்த பொதுக்கூட்டங்களுக்கு வருகிற மக்களுக்கு நாம என்ன பாதுகாப்பு கொடுக்க போறோம், இனி எதிர்காலத்தில் எப்படி நடக்கணும் நம்ம பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அவருங்க பேசியிருந்தாருன்னா வந்தவங்களுக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்ன ஒரு மெசேஜை கன்வே பண்ண மாதிரி இருந்திருக்கும். கட்டாயம். ஏன்னா இந்த உரையே ஒரு வீடியோவாகவோ அல்லது ஒரு ட்விட்டராகவோ போட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் அங்கே புதுசாக வர்றவங்களுக்கு அவர் சொல்ல வேண்டியதுன்னு இன்னும் நிறையா இருக்கு இல்லையா. முக்கியமாக அவருடைய எதிர்கால இந்த பயண திட்டங்கள், மக்களை சந்திப்பதற்கான திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நாம் எவ்வளோ சேஃப்டியாக பண்ண போகிறோம், நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் முன்னெடுக்கணும். இன்னொன்று வந்து இப்போ ஒரு 20 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க. இந்த குழுவினுடைய செயல்பாடுகள் என்னங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு 2500 பேரை பாதுகாப்புக்குன்னே நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ரொம்ப அந்த தொண்டர்படை மாதிரி. ஆமாம், தொண்டர்படை மாதிரி அவங்கள ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதை பற்றிலாம் அங்கே ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கணும்ல. அது எதுவுமே இல்லாமல் அவரு சம்பிரதாயத்துக்கு நடந்த கூட்டம் மாதிரி அது மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு 50% சிறப்பாகவும் ஒரு 50% இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாமோங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்துச்சு. பொதுக்குழுல கூட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அதில் ஒரு தீர்மானம் வந்து விஜய்க்கு வந்து கூட்டணி அமைப்பது குறித்தும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தாங்கிறதுக்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, வேற வழி இல்லையா, அங்கே வேற யார், ஒரே முகம் தானே அது, சிங்கிள் முகம். அதை நம்பி தான் மொத்த கூட்டமும். அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் அவரை தான் அவங்க சொல்ல போகிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு அண்மை காலமாக ஒரு கேஷியம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறாரு. அது பிஜேபி அல்லாத அதிமுகவாக இருக்கலாம்ங்கிற மாதிரிலாம் பல பேர் வெளியில் பேசுகிறாங்க. அப்போ யார் முதல்வர் வேட்பாளருங்கிற குழப்பம் வந்து இதெல்லாம் நம்புகிற மக்களுக்கு இருக்குது. இது நடக்குமா நடக்காதாங்கிறது வேற. ஆனால் இப்படியெல்லாம் நடந்துருமோன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இங்கே இருக்கு இல்லையா. இப்போ அவங்க மத்தியில் ஒரு விவாதம் ஒன்று போயிட்டு இருக்கு. விஜய் வந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எப்படி ஒத்துப்பார், எடப்பாடி துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எப்படி ஒத்துப்பார், அப்போ யார் முதலமைச்சர் அப்படிங்கிற டிபேட்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு அவர் தெளிவுபடுத்தணும்னு நினச்சிருக்காரு என்னவோ தெரியல. விஜய் தான் முதலமைச்சர், அவரை கூட்டணி தலைவராக ஏற்றுக்கொண்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட சேரலாங்கிற மாதிரி தான் அவங்க பேச்செல்லாம் இருக்கு. அப்போ வெளியில் இவ்வளவு நாள் பேசப்பட்டது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு டவுட்டு இப்போ வந்திருக்கு. அதான் சார், இப்போ விஜயுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏதாவது அந்த கை ஏதாவது பின்புலமா இருக்குமா சார்? இல்ல, நம்பிக்கைக்கு இல்ல அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னன்னா, இப்போ 40 எம்பிஸ் வந்து சிந்தாம சிதறாம ராகுல்கிட்ட இருக்காங்க. இப்போ ஒரு திமுகவை சார்ந்தவர்கள் இருக்கும் பொழுது டெல்லியில் வந்து அவர் கம்பீரமாக ஒரு பிரச்சனையை முன் வைக்கிறாரு. அவங்கெல்லாம் கூட வந்து நிற்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய பலம். இப்போ டிஆர் பாலு மாதிரியான ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அவர் பக்கத்தில் நிற்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். அப்போது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி, அதில் ஒரு 2 மந்திரிக்கு நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக அவ்வளோ பெரிய செல்வாக்கை வந்து ஒரு விட்டு கொடுப்பாராங்கிறது ஒரு டவுட் இருக்குது. இன்னொன்று வந்து இவங்களோட கூட்டணி வைக்கும்போது என்ன நடந்துரும், இங்கே அதிகபட்சம் செல்வ பிறந்தைக்கு ஒரு மந்திரி பதவி கொடுப்பீங்க, அவ்வளோதானே. அதனால் ராகுலுக்கு என்ன லாபம்? இன்னொன்று, பாண்டிச்சேரியில் வந்து நம்ம ஆட்சியை பிடிக்கலன்னா அது ஒன்றும் புதுசாக காங்கிரஸ் அங்கே பிடிக்க போகிறதில்ல, ஏற்கனவே அங்கே இருந்தவங்க தான். அதனால் அது ஒன்றும் அது ஒரு பெரிய ஒரு வழி அவங்களுக்கு கிடைச்சிரும்னா நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கை வந்து தேர்தலில் திமுகவோட தான் இருக்குங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. மற்றபடி அவர் நம்பிக்கையோடு வைக்கிறார், ஒரு காலையும் நம்பிக்கையோடு முன் வைக்கிறாரு. இன்னொன்று வந்து திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரே தேர்தலில் முதலமைச்சரானவர்கள் இங்கே இந்தியாவில் இல்லாமல் இருக்காங்களான்னா இருக்காங்க. அப்போ அவங்கள முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு அவர் வரலாம் இல்லையா, ஒரு நம்பிக்கை தானே. இன்னும் கெஜ்ரிவால் மாதிரி. ஆமாம், அரவிந்த் கெஜ்ரிவால், பிரபலகுமார் மகுந்தான் ஒருத்தர் அசாமில் வந்தார், திடீர்னு அப்படியே ஒரு மாணவர் புரட்சி ஏற்பட்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட அவர் நினைக்கலாம். இன்னொன்று, போகிற இடங்களில் மக்கள் கொடுக்குற அந்த வரவேற்பு, செல்வாக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா. இப்போது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு,
41 பேர் இறந்துருக்காங்க. கோபம் விஜய் மேலே தான் வரணும். ஆனால் வரலையே மக்களுக்கு. சம்மந்தப்பட்ட குடும்பமே அவர் என்ன பண்ணுவாருங்கன்னு சொல்லி கடந்து போகும்பொழுது, அப்போ மக்கள் நம்ம மீது இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களேங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்ல. அப்போ அதனுடைய விளைவாக தான் நாம் தனியாக நின்னா கூட முதலமைச்சர் ஆயிடலான்னு அவர் நம்புறாரு. இந்த நம்பிக்கை ஜெயிக்குதா இல்லையாங்கிறது வேற. ஆனால் அவர் நம்புறாரு. முதலமைச்சர் நான் தான் அப்படிங்கிறது அவருடைய கான்ஃபிடென்ட்டை கட்டுதா இல்ல கான்ஃபிடென்ட் தான். அது இல்லாம இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் இப்ப தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. இப்ப டிசம்பர்ல ஜனவரில தான் ஒரு கூட்டணி அறிவிக்க போறாரு அப்படின்னா கூட இன்னையிலேருந்து நீங்க கொஞ்சம் ஒரு இந்த கட்சியை நோக்கி அவர் மூவ் பண்றாரு, இது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவருடைய தொண்டர்களுக்கு வரணும்ல. இப்ப நாம வந்து இங்க சிட்டியில உட்காந்து பேப்பர் பாக்குறோம், டிவி பாக்குறோம், கடந்து போயிடும். ஆனால் கிராமத்தில் இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நட்பு, இந்த கூட்டணி எல்லாம் ரொம்ப முன்கூட்டியே தெரிஞ்சாதான் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு செவுத்துல வெள்ளையடிக்கிறதுல இருந்து இருக்கு அந்த பிரச்சனை. இதை இந்த செவரை நீ வச்சுக்கோ, அந்த செவரை நான் வச்சுக்கிறேங்கிறது அதுல பெரிய அடிதடிகளாக நடக்கும். ஸோ அப்போ இவர் நமக்கான ஆள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த சண்டை போடுறதை தவிர்ப்பாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. எப்பவுமே நம்ம இடத்துல இருந்து நம்ம பார்க்க முடியாது. கிராமத்தில் ஒரு கடைகோடி தொண்டனுக்கு நம்ம என்ன சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம், அப்போ அதற்கு முன்கூட்டியே நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறதெல்லாம் ஒன்று இருக்கு. விஜய் வந்து ஒருவேளை அந்த அளவுக்கு தள்ளி போய் யோசிக்காம எடுத்த முடிவு தான், நம்ம தனியா நின்று பார்த்துருவோம் அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா சார்? நினைக்கலாம் சார். ஆனா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து விஜயோடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாளா வீட்டில் முடங்கிட்டார். இது வந்து எப்படின்னா தனக்கான தலைவன் வந்து தனக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து முன்னால் நிக்கணும்னு தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவர் போய் ஓடி ஒதுக்கிட்டு இது மாதிரி நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு ப்ராப்ளம் வந்தா நமக்காக நிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? கட்டாயமா அது ஒரு பெரிய கரும்புள்ளி தான். அன்னைக்கு அவருக்கு வந்து யார் தவறான அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர் வந்து அந்த அட்வைஸை கேட்காம இம்மீடியட்டா சில முடிவுகளை எடுத்திருந்தாருன்னா அவர் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கும். இப்போ நடுநிலையாக பேசுகிற பல பேர் அல்லது அரசியலை தள்ளின்னு பார்க்குற பல பேர், அடடா அந்த பையன் ரொம்ப சரியான திசையை நோக்கி போயிட்டு இருக்காருங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கிரியேட் பண்ணும். இந்த 1 மாத இடைவெளிங்கிறது ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. நாங்க எங்கேயும் ஓடி அதாவது விஜய் மட்டும் இல்ல, விஜய் அந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் யாருமே எந்த ஆக்டிவிட்டிஸுமே ஈடுபடல. திடீர்னு இன்னைக்கு வந்து பொதுக்குழுல வந்து எல்லாரும் உற்சாகமா பேசுறாங்க. எந்த அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நீ பொதுக்கூட்டத்துல பார்க்க முடிஞ்சது. அது ராஜ்மோகன் பேசின ஒவ்வொருத்தரையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி பார்க்க முடிஞ்சது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மௌனஞ்சலி செலுத்தினாங்க. அதுக்கடுத்து அதை கடந்து போய் அடுத்தடுத்த நிகழ்வுக்கு போயிட்டாங்க. இது வந்து ஒரு அவங்க மேல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துமா சார்? இல்லைங்க. இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ ஒரு அரசியல் கட்சி ஒரே சம்பவத்தோட முடங்கி போயிட முடியாது. அடுத்த கட்ட நகர்வுகள் உங்களுக்கு கட்டாயமா தேவை. அதுதான் அவங்க பண்றாங்க. அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள்லேருந்து இந்த கடைகோடி தொண்டன் வரைக்கும் அமைதியா இருந்தது இருக்கு இல்லையா, அதை வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு அது ப்ளஸ்ன்னு நினைச்சு அவங்க இருந்துட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல நம்ம அமைதியா இருந்தா பிரச்சனை தானா சால்வ் ஆயிடுங்கிறது ஒன்று இருக்கு. நீங்க போய் இறங்கி அதை மேலும் சிக்கலாக்குவதை விட நீங்க அமைதியா இருந்தா தானா சால்வ் ஆயிருங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அதைத்தான் அவங்க வந்து முன்னெடுத்திருக்காங்க. பட் அது அரசியலுக்கு சரியா வருமானு இருக்கு இல்லையா? ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படும் போது அது சரியா இருக்கும், அரசியலுக்கு அது சரியா இருக்காது இல்ல. அதை வந்து அவர் எப்ப உணர்வார்? இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து நாம செஞ்சதுதான் சரிங்கிற நோக்கத்தோடயே இருக்காரு. அது கொஞ்சம் நமக்கு நெருடலா அதான் சார். நீங்க பேசும்போது கூட குறிப்பிட்டீங்க, இன்னைக்கு பொதுக்குழுல அவர் பேசும்போது நிறைய விஷயங்களை பேசி இருந்திருக்கலாம். குறிப்பாக நேற்று கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவத்தெல்லாம் குறிப்பிட்டு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கப்பட்ட ஒரு இடைக்கால தீர்ப்பை வந்து மையப்படுத்தி அவருடைய பேச்சுல கொஞ்சம் லென்த்தியா பேசினார். அப்போ ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, 2026 தேர்தலில் திமுகவினர் வழக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையில எழுதி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மக்கள் தீர்ப்புக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் அப்படின்னு. இது வந்து அவர் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்னு தெரியல சார்? இல்லைங்க, கட்டாயமா அது இருக்கும் இல்லைங்க. இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பு வரைக்கும் நம்ம தொலைக்காட்சியில இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்குறோம். பல பேர் பிரமிச்சு போயிட்டோம். இவ்வளோ புதுசா பல பேர் கூட்டம் ஓட்டா மாறாது, சீமான் உட்பட பல பேர் பேசினாங்க. வடிவேலுக்கு வராத கூட்டமா, நயன்தாராவுக்கு வந்தா கூட இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் வேற. இவ்வளவு பெரிய துயரம் நடந்த பிறகு மக்கள் என் பக்கம் இருக்காங்கிறத அந்த கரூர் மக்களை வச்சு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்போ ஒரு அழுத்தமான கான்ஃபிடென்ட் வந்துடும். அதனுடைய விளைவு தான் இவ்வளவும் அவரை பேச வைக்குது. பட் அரசியல்ல வந்து அதை கத்துக்குட்டி தானே அவங்க இப்போதான் வந்திருக்கிறாங்க, மெல்ல மெல்ல கத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக கூட அவங்க எடுக்கிற முடிவோ நம்பிக்கையோ கொஞ்சம் ஓவராக கூட போகலாம்.
பட் அது பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். அவருடைய நம்பிக்கை வீண் நம்பிக்கையா அல்லது உள்ளபடியே ஒர்க் அவுட் ஆகிற நம்பிக்கையாங்கிறது இன்னும் காலம் போக போக தானே தெரியும். அதான் சார், இப்போ இன்னைக்கு பேசும்போது ஆதவ அர்ஜுனா சொன்னாரு, எங்களுக்கு வந்து 22% வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த 22% வாக்குகளை வச்சு அவர் முதலமைச்சர் ஆக முடியுமா? நிறைய இந்த அரசியல் ஆய்வாளர்கள் அவங்களே தனியா சர்வே எல்லாம் எடுக்கிறாங்க. துக்ளக் இதையெல்லாம் சில இடங்கள்ல சர்வே எடுத்திருக்கிறாரு. சாணக்கியா இவர் பாண்டே எடுத்திருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் சொல்றதை பார்க்கும்போது ஒரு கணிசமான வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்கு. இது தாண்டி ஆதவ அர்ஜுனாவே வந்து ஒரு குழுவை வச்சு எடுத்திருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? இந்த நம்பிக்கையை தருகிற அளவுக்கு அந்த சர்வே இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய விளைவு தான். ஆனால் 22%ங்கிறது தனியாக ஆட்சியை பிடிச்சிட முடியுமா, சிங்கிள் மெஜாரிட்டியாக வந்துட முடியுமாங்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் இவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, சில கூட்டணி கட்சிகள் நம்மளோட வருவாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் எதிர்பார்க்கிற கட்சி எதுங்கிறது நமக்கு தெரியல. அந்த தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த சீட் ஷேரிங்கில் பிரச்சனை கட்டாயமாக வரும். அதுவும் விஜய் வந்து ஆட்சியில் பங்கு தரேன்னு சொன்ன பிறகு பல பேர் வந்து நீங்கள் தள்ளனா நாங்கள் அங்கே போகிறோங்கிற ஒரு திரட்டனை கட்டாயமாக வைப்பாங்க. அப்போ இந்த சீட் ஷேரிங்கில் எவ்வளவு திமுக கொடுக்கும், அப்படியே கொடுத்தா கூட எங்கள் சின்னத்தில் நீங்கள் நில்லுங்கம்பாங்க. ஏற்கனவே பல பேர் வேற வழி இல்லாமல் அதே சின்னத்தில் நின்றதெல்லாம் உண்டு, தங்களுடைய சின்னத்தை விட்டு கொடுத்து நின்னாங்க. ஆனால் இந்த முறை அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. அப்போ இந்த அதிருப்தி கூட்டம்ங்கிறது ஒன்று நம்மை நோக்கி வரும்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த கூட்டத்தினுடைய சதவீதம், அப்புறம் வந்து இந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு சதவீதம், ஸோ இதெல்லாம் வந்து பாதி அளவுக்கு வந்தால் கூட இந்த 22+ தானே. ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் எல்லாமே கணக்குகள் தான். இந்த கணக்குகளில் அவங்க எங்கேயாவது ஒரு தொகுதியில் ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சிருந்தாலோ அல்லது எங்கேயோ வேற ஒரு இடத்துல அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சிருந்தாலோ நாம் வந்து இதெல்லாம் சரின்னு சொல்லலாம். பட் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே இந்த காற்றுல போடுற கணக்காகத்தான் இருக்குது. அது பார்ப்போம் என்ன நடக்குது. அதான் சார், இப்போ இடையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் வந்து தாவேகா ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி தான், ஒரு ரெகனைஸ்டு பார்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்தல் நடக்கும்போது தாவேகாவுக்கு குறிப்பிட்ட சின்னம் எதுவும் ஒதுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட சின்னத்தையே வாங்காத போது அவர் எப்படி முதலமைச்சர் கனவுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ குறிப்பு எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை ஒரே நாளில் பதிவு பண்ணுகிற அளவுக்கு, மக்கள் மனசில் பதிவு பண்ணுகிற அளவுக்கு அவங்க பலம் வாய்ந்தவர்களாக இருக்காங்க. இன்னொன்று, விஜயே வந்து அந்த சின்னத்தை கையில் வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டாருன்னா முடிஞ்சுது. அது எல்லாத்தையும் எடுத்து போகிறதுக்கு இன்றைக்கி மொத்த மெயின் ஸ்ட்ரீமும் தயாராக இருக்காங்க, மொத்த யூடியூப்பும் தயாராக இருக்குது. அப்போ அது ரொம்ப ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவாங்கங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இவங்க எந்த தேர்தலையுமே இது வரைக்கும் சந்திக்காத பட்சத்தில் இவங்களுக்கு எப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முடியும்? இவங்க எத்தனை சதவீதம்ங்கிறதே தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது. அப்போ அது அங்கீகரிக்க முடியாது தானே. ஸோ யதார்த்தம் அதுவாக இருக்கும் பொழுது ஒரு தேர்தலை அவங்க சந்திச்சுட்டாங்கன்னா இது எல்லாமே மாறிடும். அது ஒரு பெரிய சிக்கலான விஷயம். அதுக்கு 2026 வந்து ஒரு களமா இருக்குமான்னு தான் என்னுடைய கேள்வி. கட்டாயமா இருக்குங்க. சீமானே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகி போச்சு இல்லை. இப்போ 8% 8.2 வாங்கி அதுக்கு முன்னாடி வரைக்கும் 10 வருஷமா போராடிட்டு இருந்தவர் வந்துட்டார்ல. பட் இவங்களுக்கு 10 வருஷம் தேவைப்படாதுங்கிறாங்க. ஒரே தேர்தலில் இவங்க முதலமைச்சர் கனவே யோசிக்கும் பொழுது அந்த அங்கீகாரங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கீகாரத்துக்காக நான் கேட்க வரல சார் இந்த கேள்வியை. எப்படின்னா, இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும்தான் தனியாக சின்னங்கள் கொடுப்பாங்க. அதர்வைஸ் வந்து மற்ற கட்சிகளுக்கு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் அது என்ன சிம்பிளோ அந்த சிம்பிள் அலாட்மெண்ட் பண்ணக்கூடிய சிம்பிள் தான் கொடுப்பாங்க. அதனால இதெல்லாம் எடுத்துட்டு போறதே ஒரு பெரிய விஷயமாச்சு. அதுக்குள்ளேயும் எப்படி முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான யுகத்துல ஒரு சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப எளிது. அதை பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் தாவேகாவை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலா இருக்க போறதில்ல. கட்டாயமா வந்து இந்த தேர்தலேருந்தே அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட சின்னம்லாம் கிடைச்சிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி சார், இப்போ நடிகர் அஜித் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த கரூர் சம்பவத்திற்கு விஜய் மட்டும் பொறுப்பேற்க முடியாது, அதாவது விஜய் மட்டும் பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அது எல்லாரும் ஒரு கூட்டு மக்கள்கிட்ட. ஆனா அஜித்தை வந்து தாவேகாவுடைய தொண்டர்களும் சரி அவருடைய ரசிகர்களும் சரி கொண்டாடுறாங்களே. அவர் வந்து விஜய் மட்டும் தான் சொல்லியிருக்காரு, விஜய் வந்து பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லலையே. அதை கொண்டாடுறதுக்கான என்னன்னா, அவர் அடுத்து சில வார்த்தைகள் சொல்றாரு. அதாவது உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கை காண்பிப்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டாதீங்கன்னு அவர் சொல்றாரு. அதை வந்து விஜய் தான் அவர் சொல்றாரு. அதாவது நான் எப்பாரு என் பின்னால எவ்வளோ பெரிய படை இருக்கு பாரு காமிக்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு செஞ்சதா அவர் நம்புறாரு. ஸோ அதைத்தான் வந்து அவர்
அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறார். முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவான பேட்டியன்னா இல்லை. ஆனால் அந்த பேட்டியை வந்து துண்டு துண்டாக எடுத்து வச்சு அவங்களுக்கு எது தேவையோ அது வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. அதுதான் வந்து விஜய் ரசிகர்கள் பல இடங்களில் சந்தோஷப்பட வைக்கிற விஷயமா இருக்குது. ஆனால் அஜித்தை பொறுத்தளவுக்கு டோட்டலாக வந்து அவர் இந்த அரசியல்வாதிகளுடைய இந்த நடவடிக்கை, இந்த மக்களுடைய கூட்டம், இந்த போக்கு எல்லாத்தையுமே அவர் வெறுக்கிறாரு. அது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்கலாம். ரசிகர் மன்றமே வேணாம்னு சொல்லி சொன்னவர் இல்லையா? ஆமாம்மா ஆமாம், அதுதான் சொல்கிறேனே. அவருக்கு என்னென்னா வளரும்போது இந்த ரசிகர்கள் தேவைப்பட்டாங்க. இதே ரசிகர் மன்றத்தை ஒரு சென்னையில் இங்கே நடத்தி இருந்தார். நான் பல முறை வந்து அந்த ரசிகர் மன்றத்துக்கெல்லாம் போயிருக்கேன், தலைமை மன்றத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே வந்து திரும்புகிற இடமெல்லாம் வந்து அஜித்தினுடைய ஸ்டில்லு, அந்த பத்திரிகைகளில் வந்து செய்தியெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. ரொம்ப கோலாகலமாக இருக்கும் அந்த மன்றம். அஜித்தினுடைய இது வந்து கான்ட்ரிபியூஷன் அதில் நிறையா இருக்கும். அந்த ராஜான்னு ஒருத்தர் தலைவராக இருந்தார். அவர்கிட்ட வந்து தினந்தோறும் ஃபோன் பண்ணி எத்தனை பேர் வந்தாங்க, எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து வந்தாங்க, அதெல்லாம் கேட்பார் அவர். ஸோ அப்படி வந்து ஆர்வமாக இருந்தவர் தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வளர்ந்து யாருமே இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது நீங்கள் யாருமே வேணாங்கிறாரு, அவங்கள வெறுக்கிறாரு. நீங்கள் வேண்டாங்கிறது வேற, வெறுக்கிறது வேற. ஏனியாக இருந்தவங்களை எட்டி உதைப்பதுங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஆனால் அந்த ஏணி வந்து எவ்வளோ உதவாங்கினாலும் தலைவன் பாதம் என் மேலே பட்டுச்சு பத்தியா அப்படின்னு சொல்கிற கூட்டமாக இருக்குது. கடவுளுங்கிறாங்க. அப்போ அது அவருக்கு இன்னும் வசதியாக இருக்குது. அதனால தான் பல கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையாக அவரால் பேச முடியுது. இப்போ விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு சீனியர் லீடர்ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களோ கூட இல்லாததான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். பட் இது வந்து அவருக்கு தேர்தல் வரைக்கும் உதவுமா சார்? ஆக்சுவலாக சார், இந்த பெரிய நடிகர்கள் இருக்காங்கல்ல, வர ரஜினியாக கூட இருக்கட்டும், கமலா கூட இருக்கட்டும், இப்போ அவங்க எல்லாமே சினிமாவிலேருந்து வந்தவங்கிறதுனால அவங்களுடைய குணமே வேறையாக இருக்கும். அவங்களால வந்து இறங்கி வர முடியாது, யார் சொல்கிறதையும் ஏற்றுக்கவும் முடியாது. அவங்கள அப்படியே இந்த சினிமா வளர்த்துருக்கு. ஒரு ராஜகுமாரனை வந்து எப்படி இந்த அரண்மனை வச்சுருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இவர்களை ராஜகுமாரர்களை வச்சுருக்கு. அது யாராக இருந்தாலும். நாளைக்கே அஜித் அரசியலுக்கு வந்தால் கூட ஒரு நாள் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அப்படி தான் வந்து அவரை சினிமா வச்சுருக்கு. அப்போ இவங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறதா, நமக்கு தெரியாததே அவங்க சொல்லிட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அவங்களுடைய மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவருக்கு யார் சரியாக இருக்காங்களோ, இப்போ ஆதவ அர்ஜுனாவா இருந்தால் கூட நான் சொல்கிறத கேட்டேன்னா நீ இல்லைன்னா கிளம்புன்றார். ஸோ அதனால் அவருக்கு ஏற்ற தளபதிகள் தான் அவர் பக்கத்தில் இருக்காங்க. அதனால் அவங்களால அதை தாண்டி ஒன்றும் சொல்லவும் முடியாது. அவர் எடுக்கிற முடியும். அதுக்கு தமிழ்நாடு அரசியல் களம் அதுக்கான அடாப்ட் ஆகாதே சார்? ஏன்னா ஒரு நடிகராக வந்து இருக்கிறாருன்னா ஒரு 4 அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து தேவை, சரியான அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அரசியல். இல்லை, இப்போ சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க, ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறத அவர் கேட்குறாரு. அதுதான் வந்து சில நேரங்களில் அவரையே வந்து பிரச்சனைக்கு விமர்சனத்துக்கு உள்ள. ஆமாம் ஆமாம், தவறான இல்லை. இப்போ அந்த கரூர் மக்களை வந்து இவர் அங்கே போய் சந்திக்கணும்னு நினைச்சாரு. பட்டு ஜான் ஆரோக்கியசாமி தான் அங்கே போக வேண்டாம் சார், நம்ம இங்கேயே பார்த்துடலான்னு அவங்கள வர வச்சது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதனால் வந்து எவ்வளவு சொசைட்டியில் விஜய் மீது ஒரு தவறான அபிப்பிராயம் வந்துச்சுங்கிறது அவர் காலங்கடந்தாவது புரிஞ்சுப்பாருன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அந்த மக்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் இங்கே ஒரு பெரிய விமர்சனமாக என்ன வைக்கப்படுதுன்னா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பனையூருக்கு தான் வர வைப்பீங்களா? நாளைக்கு தேர்தல் நடந்தால் கூட ஓட்டு பெட்டியை கூட இங்கே கொண்டு வந்து வச்சு வாங்கன்னு கூப்பிடுவீங்களா? அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொல்வதை கேட்குறாரா அல்லது இவரே எடுத்த முடிவான்னு தெரியாது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, எல்லா முடிவுகளையும் விஜய் தான் எடுக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு குழந்தையெல்லாம் கிடையாது. இன்னொன்று, சினிமாவில் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. இந்த சினிமா அரசியலை சமாளிக்காமல் நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரவே முடியாது. அந்த அரசியலை சமாளித்தவருக்கு இந்த அரசியலை சமாளிக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு. விஜய் சொல்லும்போது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருந்துச்சுன்னு. ஆனால் இன்னைக்கு பேசும்போது சொன்னார், இனிமேல் இந்த போட்டி வந்து இன்னும் கடுமையாகும். ஆமாம், இன்னும் வீரியமாகுன்றாரு. அதை நீங்கள் நம்புறீங்களா சார்? இல்லை, அதை அப்படி எடுத்துகிட்டு போவாங்க அவங்க. ஏன்னா இப்போ அவர் போகிற இடம்லாம் கூட்டம் கூடுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குங்க. இப்போ நம்முடைய கருத்தை நீங்கள் தனித்தனியாக போய் வீடு வீடாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் ஒரு இடத்துல வர வச்சு நம்ம சொல்லிடலாங்கிற எண்ணமும் அவருக்குள்ளே வந்துருச்சு. அப்போ திமுகவுக்கு எதிரான விஷயங்களை இன்னும் என்னெல்லாம் அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு, தேர்தல் நெருங்க அவர் என்ன அதை பயன்படுத்த போகிறாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்படி ஏதாவது திட்டங்கள் அவர் கையில் இருக்கா? அல்லது வந்து திமுகவிலே இருக்கிற உள்ள யாராவது வந்து
இவருக்கு சில ரகசிய தகவல்கள் கொடுக்குறாங்களா, ஸோ அதெல்லாம் வச்சு எதிர்காலத்தில் ஒரு ப்ளே பண்ண போகிறாரா அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அந்த நம்பிக்கையில் அப்படி சொல்கிறாரான்னு தெரியல. எல்லாமே பொறுத்து இருந்து தான் சரி பார்க்கணும். சார் நீங்க வந்து விஜயும் திரைப்படத்துறையும் அவரை ரொம்ப நாளா நீங்க வந்து அவரை ஃபாலோ பண்றீங்க. இன்னைக்கு பொதுக்குழுல எடுக்கப்பட்ட இந்த முடிவுல ரொம்ப கான்ஃபிடண்டா இருப்பாரா? கட்டாயமாக இருப்பார் சார். அவரை பொறுத்தளவுக்கு வந்து அதனால தான் இந்த இவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு நான் சொல்கிறேன். இப்போ அவர் வந்து சினிமாவில் நிறைய புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். விஜய் அளவுக்கு புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்தினவர் யாரும் கிடையாது. அப்போது அவருக்கு வந்து ஒரு டைரக்டரை பார்க்கும்போது இவரால் முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதைத்தான் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த கான்ஃபிடென்ட் பல ஹீரோக்களுக்கு கிடையாது. அது திரைப்படமும் அரசியலும் கம்பேர் பண்ண முடியுமா? இல்லைண்ணா, நான் சொல்கிறது ஒருத்தரை ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, ஒரு விஷயத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, இதனுடைய முடிவு இதுவாக தான் இருக்கும்னு நம்புறது இருக்குல்ல, அது பெரும்பாலும் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், அவர் நினைப்பது எல்லாமே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி சார்.